Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss channel ஸ்டார்ட் பண்ணி day 35 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் டயட் மட்டுமாவது தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நேத்தி ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். நான் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெருசா வந்து டயட் எதுவும் வந்து ஃபாலோ பண்ணல, பட் வந்து ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் மட்டும் அப்படியே எப்போ வரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, எனக்கு மட்டும் பெருசா வந்து வெயிட் குறையல அப்படின்னு எப்பயாவது ஒரு டைம் இந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சடனா வந்து நான் 74 kg அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட லாஸ்டா அவங்க இருந்த வெயிட்டை வந்து நான் மறந்துட்டேன். என்ன வெயிட் இருந்தாங்கன்னு யோசிக்கும் போது அவங்க 80 kgக்கு மேலதான் இருந்தாங்க. லாஸ்டா 80லேருந்து 84 kg கிட்ட அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. திடீர்னு பார்த்தா 74 kgங்க எனக்கு ஷாக்கிங் பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு 74 kg கிட்டத்தட்ட 6 kg வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலா இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நேத்தி ஒரு 2 days எனக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல, எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ணல, குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ரொட்டீன் ஒர்க்ஸ் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்குமே வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். நேத்தி வீடியோல போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெயிட் இருந்தேன், டயட் ஸ்டார்ட் பண்ணி 1 டேலயே என்ன வெயிட் லாஸ் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்பயுமே இந்த வீடியோல வெயிட் லாஸ் ரிசல்ட் நான் சொல்ல போறது இல்லை. டயட் வீடியோ தனியாக செப்பரேட்டா வரும். 2 வீடியோவும் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து வீடியோ போயிடுது. அதனால வேணாம், அப்புறம் என் மேல கோவப்படுவீங்க வளவலன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செப்பரேட்டா நான் வந்து கொடுத்துட்றேன். அந்த டயட் வீடியோல டுடேக்கான வெயிட் லாஸ் ரிசல்ட் வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 daysலயே வந்து இந்த அளவுக்கு ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படியே மூவ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு வேலையோ 2 வேலையோ சாப்பிட்றதுல இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. முன்னாடி இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இல்லை. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, சம்மரு கரெக்டா ஃப்ரூட்ஸ் டயட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஆகும்போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட். நான் நைட்டு யோசிச்சது அதுதான், வெறும் டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா கூடவே ஒரு காம்போல ஒரு ஒர்க் அவுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு இது எனக்கு தோணுச்சு நேற்று. பார்க்கலாம். இன்னைக்கும் ஃப்ரூட் டயட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரூட் டயட்டுங்கும் போது ஏதாவது ஒரு வேளை இல்லை 2 வேளை. நேற்றுக்குலாம் நான் ஒரு வேளை தான் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு வேளை மட்டுமாவது, ஏதாவது ஒரு 3 வேளை சாப்பாடுல ஒரு வேளை மட்டுமாவது தயவு செய்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. அது நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 daysல என்னோட ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி சேம் வேல போயிட்டு இருக்கிறத வச்சு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஃப்ரூட் டயட் வந்து நீங்க ஃபுல் டே ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி சாப்பிடலாங்கிறது வீடியோ எண்டில் சொல்றேன். இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டா ஏர்லி மார்னிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் 6 மணி 7 மணி. உங்களை பொறுத்தவரையும் எத்தனை மணிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிப்பாங்க. 6 மணிக்கு எழுந்தேன், குயிக்கா வேக்கப் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆன்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணிட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன். கரெக்டா வந்து 6:50 இங்கே டைமு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன டைமுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ற சூரிய நமஸ்காரம் வார்ம் அப், இது ரெண்டுத்தையும் தயவு செய்து பண்றதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்போ சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, next warm up, hand rotate. 1 2 3 4 5, back rotate. 1 2 3 4 5, left hand rotate. 1 2 3 4 5, back rotate. 1 2
3, 4, 5. Double hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Shoulder rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Next. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Relax. ஓகே, இப்போ வார்ம் அப் அந்த சூரிய நமஸ்காரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax.
Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Ma, evening mother velala. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Okay, relax. Next squat தான். லாஸ்ட் டைம் எப்போதும் பண்ற அந்த ஜம்பிங் ஒர்க் அவுட் மாதிரி நான் ஸ்குவாட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸ்குவாட் வந்து ஒரு 10 கவுண்ட் குள்ள பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23,
24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. ஓகே, இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையாங்கிறத போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு பயங்கரமா ஸ்வெட்டிங், இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு அப்படி ஸ்வெட் ஆகுது. எனக்கு இன்னுமே நல்லா ஸ்வெட் ஆகும். மேல வந்து லைட்டா ஃபேன் வந்து சுத்திட்டு இருக்கு. பிள்ளைங்க இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிடும், இல்ல கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா ஃபேன் கொஞ்சம் ஓடட்டும்னு போட்டிருக்கேன். அதையும் தாண்டி எனக்கு இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுதுன்னா நல்லா எனக்கு கேலரி பேர்ன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃப்ரூட் டயட் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரூட்டை பொறுத்த வரையும் நீங்க ஃப்ரூட் டயட்டாவும் ஃபுல்லா எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர், இது ரெண்டுத்துல என்னை பொறுத்த வரையும் லஞ்சு டின்னர் இதை விட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்றது சூப்பரா இருக்கும். சரிங்களா, நான் டின்னருக்கு வேற மாதிரி ஒரு இது கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரியே ரெகுலரா நீங்க டெய்லியும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்டது பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு சாப்பிட்டு ரெகுலரா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிளான் இருக்கு. எல்லாமே அப்படியே வந்து இந்த வெளியில போற வேலையினால அப்படியே இந்த ஒரு 1 month அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு 35 days ஆயிடுச்சு. ரிசல்ட்டே இப்பதான் நம்ம ஸ்டார்டே பண்றோம். முன்னாடிலாம் 35 daysலாம் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நெருங்கிட்டேன். இந்த டைம் என்னோட மிஸ்டேக் தான். சரி, ஓகே, இருந்தாலும் பேலன்ஸ்ட் இருக்கிற நாட்கள்ல வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். சரிங்களா, சரி, ஃப்ரூட் டயட்டை பொறுத்தவரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா டின்னருக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். பசி தாங்க முடியும் அப்படின்னா டின்னருக்குலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாட்டர்மெலன், இந்த மெலன் ஃப்ரூட்டு, பப்பாயா இதை மாதிரி எடுத்துக்கோங்க. பைனாப்பிள்லாம் டின்னருக்குலாம் வேணாம். சரிங்களா, கோவா இதை மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, என்னால வந்து ஃபுல்லா சாப்பாடு மாதிரியே ஃப்ரூட்டே சாப்பிட முடியாது. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிகமா ஆகும் இல்லையா, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணும் இல்லையா, ஸ்நாக்ஸ் டைம் 11 o'clock 4 o'clock ஸ்நாக்ஸ் டைம் வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் பசிக்குதோ, அதிகமா பசிக்குதோ அப்பெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. டயட் இருக்கும்போது ஒரு 3 hours தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாதிரி கேரா, ஒரு மாதிரி மயக்கமா, எனக்குலாம் 11 o'clock போலதான் அது மாதிரி ஆகும். அந்த டைம்ல நான் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவேன். ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா கஞ்சி மாதிரி வச்சு குடிப்பேன், இல்லைன்னா ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு அந்த டயட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 போர்ஷனா பிரிச்சிருப்பேன். எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் 11 o'clock போல ஏதாவது ஸ்நாக்ஸ் டைம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேர், எப்பயாவது வந்து காஃபி, ரொம்ப ரேர், முடியல ரொம்ப காஃபி கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் எடுத்துப்பேன். அதுவுமே இப்ப இந்த 2-3 days சுத்தமா எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா 6:30க்குலாம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்பெல்லாம் கிரேவிங்ஸ் வருதோ அப்பெல்லாம் சாப்பிடுங்க. டைமிங்கே கிடையாது. சரிங்களா, என்னை பொறுத்தவரையும் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்களோட டயட்ல ஃபுல்லா ஒரு போர்ஷனாவே வந்து ஃப்ரூட்ஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. தயவு செய்து ஃப்ரூட்ஸை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரமான குயிக்கான வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டயட் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துடும். சரிங்களா, இன்னைக்கு டயட், ஏன்னா டயட் மார்னிங்ல இருந்து டின்னர் வரையும் கொண்டு போக முடியாது, அதனாலதான் அது நைட் அப்லோட் ஆகுது. சரிங்களா, கண்டிப்பா டயட் வீடியோவும் இன்னைக்கு வந்துடும். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.